சென்னை திருவிடந்தை பகுதியில் சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. அதனை முதலில் பார்க்கலாம். கொஞ்சம் நீங்க எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகோபால் கூற கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். இந்த விழாவினை அமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள்? மேலும் இந்த நிகழ்வு தொடர்பான முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். அதாவது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் குளோபல் மீடியா பாக்ஸ் இணைந்து நடத்தும் சர்வதேச பலூன் திருவிழா இன்று கோலாகலமாக இந்த திருவிடந்தை பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி இந்த பலூன் திருவிழாவானது ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றதும் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த பலூன் திருவிழாவை இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் சிறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இதை சிறகு துவங்கி வைத்தனர். அதில் துவங்கி வைக்கும் போது அந்த பலூன் நேர் நின்று பறந்தும் காட்சியும் நம்மால் காண முடிந்தது. இதிலே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் குளோபல் மீடியா இணைந்து நடத்திய இந்த பலூன் திருவிழாவில் பள்ளி மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு அமைச்சர்களை வரவேற்பு கொடுத்தனர். இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையேற்று துவங்கி வைத்த இந்த பலூன் திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஒன்றிய குழுவினர் இதயவர்மன், உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டு அந்த விருதுகளை கண்காட்சியை பார்வையிட்டனர். இதற்காக கட்டணமாக நுழைவு கட்டணம் 200 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல பலூன் திருவிழாவில் சுமார் 50 அடி உயரம் வரை இந்த பலூன் பறக்கவிடும் அந்த காட்சியை நம்மால் காண முடிந்தது. தொடர்ந்து இந்த பலூன் திருவிழா இன்று முதல் நாளை மறுநாள் ஆகிய 3 தினங்களில் இந்த பலூன் நடைபெறுகிறது. இதில் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரேசில், பெல்ஜியம், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 20 நாடுகளில் சேர்ந்த ஏர் பலூன் பைலட்டுகளையும் இதுல பங்கேற்று இதனுடைய பலூன் திருவிழாவை காண்பட்டன. இதுல 10க்கும் மேற்பட்ட பலூன்கள் பறக்க விடப்பட்டன. இதற்காக பல்வேறு நாடுகள் பலூன் பைலட்டுகளும் தமிழகத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதுல தமிழ்நாடு சுற்றுலா உலக சுற்றுலா பயணங்களை ஈர்க்கும் வகையில் இந்த பலூன் திருவிழா தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதுல பொள்ளாச்சி, இதே போன்று பொள்ளாச்சி, அதே போன்று மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த பலூன் திருவிழா நடத்த உள்ளது. இதில் தொடர்ந்து 3 நாள் நடைபெற்ற இந்த பலூன் திருவிழாவில் இந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு காணப்பட்டு வருகிறது. இன்று நடைபெறும் இந்த பலூன் திருவிழாவில் அமைச்சர்கள் துவங்கி வச்சது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால்.